ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்தலுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் வெளிநபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரி அதிரடி உத்தரவு. புதுச்சேரிக்கு வரவிருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் தமிழில் வெளியிட்ட பதிவு. ஓட்டுச்சாவடிகளில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை ஏற்பாடு. ஊசுடு தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தீபாய்ந்தான் நிகழ்ச்சி தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தேர்தலுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், ஓட்டுப்பதிவு முடிவடையும் நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஓட்டுப்பதிவு முடிவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக 48 மணி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறுத்த வேண்டும் என்றும், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் உட்பட அனைத்தும் தேர்தல் நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என்றும், சட்டவிரோதமாக கூடுவதை தடை செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சட்டப்பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின்படி ஒரே இடத்தில் 5 பேருக்கு மேல் கூடுதல் அல்லது ஒன்றாக செல்லுதல் அனுமதிக்கப்படாது என்றும், இந்த 48 மணி நேரத்தில் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்கலாம் என்றும், 48 மணி நேரத்தில் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சார காலம் முடிந்த பின் தொகுதியில் அரசியல் கட்சியினர் இருப்பதற்கான மாதிரி நடத்தை விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. தொகுதிக்கு வெளியில் இருந்து வரும் அரசியல் செயற்பாட்டாளர்கள், கட்சி பணியாளர்கள், ஊர்வலக்காரர்கள், பிரச்சார செயற்பாட்டாளர்கள் மற்றும் தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் பிரச்சார காலம் முடிந்தவுடன் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், இந்த உத்தரவுகளை அரசியல் கட்சியினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை தேர்ந்தெடுக்க உள்ளனர் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 3ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார். அவர் ரோட் ஷோ சென்று ஆதரவு திரட்ட இருப்பதாக தெரிகிறது. முன்னதாக வருகின்ற 30ஆம் தேதி பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் அவர் உரையாற்றுகிறார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் என்டிஏ அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆகவே புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை தேர்ந்தெடுக்க உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி புதுச்சேரி நிகழ்ச்சியில் மார்ச் மாதம் 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் அந்த சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓட்டுச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 2026 முன்னிட்டு தேர்தல் துறை முன்னேற்பாடுகள் செய்து வருகிறது. புதுவையில் உள்ள ஓட்டுச்சாவடி மையங்களில் மின்சார வசதி, குடிநீர், சாமியானா பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பதட்டம் நிறைந்த ஓட்டுச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்களும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு முன்னேற்பாடுகளை மும்முரமாக தேர்தல் துறை செய்ய முடக்கிவிடப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்துள்ளதாகவும், இதன் காரணமாக தொண்டைமாநத்தம் கிராமம் சிறந்த கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் ஊசுடு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்கும் தீபாய்ந்தான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில்,
கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக ஊசுடு தொகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டைமாநத்தம் கிராமம் மிகச்சிறந்த கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். அந்த வகையில் ஊசுடு தொகுதிக்கு தன்னால் இயன்ற அளவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்திருப்பதாகவும் கொரோனா உள்ளிட்ட இக்கட்டான காலகட்டத்திலும் ஊசுடு தொகுதியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அவர் அப்போது கூறினார். இந்த பேட்டியின் போது ஊசுடு தொகுதியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தானுடன் நாகேஸ்வரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல பணிகள் மேற்கொள்ள காத்திருப்பதாகவும் அவர் தமது பேட்டியின் போது தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைந்துள்ள ஜீவானந்தம் பள்ளி மைதானம் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு அரங்காக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுயேட்சை வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் கூறியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் ஓம்சக்தி சேகர் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட நெல்லிமா நகர் வார்டு பகுதியில் உள்ள ஜேவிஎஸ் நகர், தோட்டக்கால் மெயின் ரோடு, தோட்டக்கால் பின்புறம், நல்லாண்டு மேஸ்திரி வீதி, பூந்தோட்ட வீதி, புவன்கரே வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மற்றும் மகளிர் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். வாக்காளர்களிடம் ஓம்சக்தி சேகர் கூறுகையில், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிநீர் பிரச்சனை ஏற்பட்ட போது உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து தங்களோடு போராடியதை நினைவு கூர்ந்தார். இப்போது அனைவரும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அனைவரின் கோரிக்கைகளான சட்டமன்றத்தில் முன்வைத்து தேவையான திட்டங்கள் செயல்படுத்துவேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் நெல்லித்தோப்பு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஜீவானந்தம் பள்ளி மைதானத்தை மேம்படுத்தி சிறந்த விளையாட்டு அரங்கமாக உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். பிரச்சாரத்தில் வெங்கடேசன், சதாசிவம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த நெல்லிமா நகரிலே, நெல்லித்தோப்பு நெல்லிமா நகரிலே நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் இன்று நான் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அனைவரும் உற்சாகத்தோடு என்னை வரவேற்று என்னை வெற்றி பெற செய்வதாக வாக்குறுதிகள் கொடுத்து, நான் வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த பகுதியிலே நிலவக்கூடிய கஞ்சா பேரொழிகளை அகற்ற வேண்டும், நல்ல குடிநீரை கொடுக்க வேண்டும், இங்கே படித்துவிட்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஜீவானந்தம் பள்ளியிலே விளையாட்டு அரங்கத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்கள் வைத்த கோரிக்கை என் மீது நம்பிக்கை வைத்து மற்ற வேட்பாளரிடம் வைக்காத கோரிக்கைகளை என்னிடம் வைத்து எனக்கு வெற்றி பெற வைப்பேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நான் இந்த பகுதியிலே பலாப்பழ சின்னத்திலே வெற்றி பெற்று இந்த மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை உடனடியாக நான் செய்து கொடுப்பேன் என்பதை உங்கள் மூலமாக உறுதியளித்து எனக்கு பலாப்பழ சின்னத்திலே வாக்களிங்கள் என்று தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் 321 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளனர். தேர்தலுக்காக 1099 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் 4934 ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். கண்காணிப்பு பணியில் 5410 காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாவட்ட தேர்தல் துறை காவல்துறையுடன் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை முடுக்கியுள்ளது. 321 வாக்குச்சாவடி பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் பகுதியாக காவல்துறையினரால் அடையாளம் கண்டு தேர்தல் துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நாள் நெருங்கும் போது இந்த பகுதிகளில் பதட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தமிழ்தாய் நகர், தாமரை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தமிழ்தாய் நகர் மற்றும் தாமரை நகர் பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வேட்பாளர் அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களிடம் நேரடியாக சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். அவரை வரவேற்ற பொதுமக்கள், மகளிர் உள்ளிட்டோர் மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். மீண்டும் நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள் என்று மக்கள் ஒருமித்த ஆதரவை தெரிவித்தனர். சென்ற இடமெல்லாம் பெரும் வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி அரசு பேருந்தில் வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பயணச்சீட்டுகள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பயணச்சீட்டு வெளியீட்டு விழா நடைபெற்றது. அவசியம் வாக்களிப்போம் என்ற கருத்தினை வலியுறுத்தி வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி மாநில அரசு போக்குவரத்து கழகத்தின் பொது மேலாளர் அருணாச்சலம் மற்றும் போக்குவரத்து கழக பேருந்து நடத்துனர்கள் உடனிருந்தனர். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் உருளையன்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உருளையன்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் காந்தியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன் உருளையன்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உட்பட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டணி தர்மத்தை உணர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அந்த தொகுதியில் போட்டிட்டு டெபாசிட் வாங்கல. இருந்தாலும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியை கூட்டணி தர்மத்தை உணர்ந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் போட்டியிடுறோம். யாரை நம்பி போட்டியிடுறோம்? என்ஆர் காங்கிரஸ் நம்பி போட்டியிடுறோம், பிஜேபி நம்பி போட்டியிடுறோம், கூட்டணி கட்சி நம்பிதான் நாங்கள் போட்டியிடுறோம். எங்களுக்கு பெருசாக சொல்லுவாங்க அந்த தொகுதியில். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 117 சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளதாக தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்ததை தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் சார்பில் 177 பேரும் சுயேட்சைகளாக 117 பேரும் களத்தில் உள்ளனர். ஊசூடு தனி மற்றும் உப்பளம் ஆகிய இரு தொகுதிகளில் சுயேட்சைகள் இல்லை எனவும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மட்டுமே களத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஊசூடு தனி 5 பேரும், உப்பளத்தில் 6 பேரும் களத்தில் உள்ளனர். அதேபோல் காலாப்பட்டு, ராஜபவன் தொகுதிகளில் தலா ஒரு சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர். ஏனாம் தொகுதியில் தலா 9 பேரும், நெல்லித்தோப்பு மற்றும் நெட்டப்பாக்கம் தனி தொகுதிகளில் தலா 8 சுயேட்சைகளும் போட்டியிடுவதாக புதுச்சேரி தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.